ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கேவிஎஸ்எஸ் குக்கிங் டயம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுப்பத்தை வச்சு குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் கலந்து சேர்த்துக்குங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு தாளிச்சுக்குங்க. அப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. நல்லா போட்டு கிண்டி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. வதக்கி விட்டு ஒரு நிமிஷம் கழிச்சதும் உப்பு போடணும். லைட்டாக வெங்காயம் வதங்குறதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. திரும்ப கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கோங்க. சும்மா 2 ஸ்பூன் போதும். போட்டு திரும்ப கிண்டி விடுங்க. திரும்ப கிண்டி விட்டு அப்புறம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தேவையான அளவு போட்டு திரும்ப கிண்டி விடுங்க. அப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி நறுக்கி போட்டுக்கோங்க. கம்மியாக செய்யணும்னா ஒரு 2 தக்காளி கூட சேர்த்தா போதும். கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்படியே மூடி வச்சுருங்க. கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. திரும்ப ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க. அப்பப்போ பார்த்துக்குங்க. மஷ்ரூம் க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து குக்கரில் போட்டு லைட்டாக வதக்கி விடணும். எல்லாம் போட்டு திரும்ப அப்படியே கிளறி விடணும். சும்மா லைட்டாக பார்ப்போம், அப்படி கிளறி விடுங்க. அப்படியே கிளறி விட்டு திரும்ப மூடி வைங்க. அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, பிரியாணி மசாலா 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் லைட்டாக, கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. திரும்ப அப்படியே கிண்டி விடுங்க. லைட்டாக அப்பப்போ கிளறி விட்டு திரும்ப மூடி வைங்க. ஒரு நிமிஷம் கழித்து திரும்ப பாருங்கள், ஓப்பன் பண்ணி. அப்புறம் தயிர் 2 ஸ்பூனும், திரும்ப கிளறி விடணும். நல்லா அப்படி கிளறி விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஓரளவு அந்த மாதிரி நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வதங்காமல் இருந்தால் மஷ்ரூம் ஒரு மாதிரியாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரிசி 1 டம்ளர் நான் ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கிளறி விடணும் நல்லா.
ஆமாம், இது வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக நான் வந்து பிரியாணி அரிசியில் செய்யாமல் சாப்பாட்டு அரிசியிலே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நார்மலான ஃபேமிலி ஒரு டக்குன்னு போய் வாங்க முடியாது, பக்கத்தில் கடை இருக்கும் இருக்காது, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக சாப்பாட்டு அரிசியிலே நார்மலான சாப்பாட்டு அரிசியிலே செய்யலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அது பிரியாணி அரிசி ஊற வைக்கணும் அப்படின்னா இது ஒரு ஒரு 1 ஹவர் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா ஊறிச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாடு எப்படி ரெடி பண்ணுறோமோ அது மாதிரி தான். ஆமாம், நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ கிளறி விட்டு பார்த்துக்குங்க. திரும்ப கிண்டி விடுங்க இல்லையே. இது வந்து மஷ்ரூம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி விட்டு அதுக்கப்புறம் திரும்ப அரிசி போட்டு தான் நான் கிளறி விடுவேன் எப்போவுமே. அப்போ தான் சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ தண்ணி வந்து 3 டம்ளர் 3 டம்ளர் 3.5 டம்ளர் 3-4 டம்ளர் ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது சாப்பாடு அரிசிங்கிறதுனால தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். ஆமாம், எல்லாம் ஊற்றி விட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்து திரும்ப லைட்டாக உப்பு நான் சாப்பாடுக்கு சேர்த்துக்கிறேன். போட்டு திரும்ப கொத்தமல்லி புதினா கொஞ்சம் லைட்டாக போட்டு எலுமிச்சம்பழம் அரை மூடி ஒரு ஸ்பூனு ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி விடுவோம் போ. ஆமாம், 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். நான் ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவு தான் ஊற்றிருக்கேன். இப்போ உப்பு பாருங்கள் டேஸ்ட்டு. எப்போவுமே கிளறின சாப்பாட்டுக்கு வந்து கொஞ்சம் உப்பு வந்து பார்க்கும்போது சுள்ளுன்னு இருந்தால் தான் சாப்பாடு நம்ம சமைக்கும்போது கரெக்டான லெவலுக்கு வரும், ஈவனாக இருக்கும். திரும்ப கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. 2 விசில் விட்டு எடுத்துருங்க. அப்படியே எடுத்துகிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். சாப்பாடு பொலன்னு இருக்கும், எல்லாமே இதுவாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பாடு. மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நான் ஷேர் பண்ணி உங்களுக்கு தட்டில் காமிக்கிறேன். அப்படியே கூடவே தயிர் பச்சடி, தயிர், வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே சேவ் பண்ணிட்டா ஓகே, மஷ்ரூம் பிரியாணி ரெடி. மஷ்ரூம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.